தெளிவான வானிலை அறிக்கை. நான் தான் உங்கள் கோபிநாதன் பேசுகிறேன். இன்றைக்கி அக்டோபர் 25 சனிக்கிழமை மாலை வானிலை அறிக்கை. மொந்தா புயல் தீவிர புயலாக உருவாக போவதாக நம்ம இந்திய வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவை நோக்கி இந்த மொந்தா புயல் போகிறதாக சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இந்த மொந்தா புயல் காரணமாக தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எப்படி இருக்குங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோ பார்க்க வந்திருப்பீங்க. தெளிவாக அந்த வீடியோவில் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வந்த அதாவது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இப்போது தாழ்வு மண்டலமாக மாறியிருக்கு. இது இன்று இரவு அக்டோபர் 26 இன்னைக்கு நள்ளிரவெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி நாளைக்கு காலையிலனா நாளைக்கு அக்டோபர் 26 நாளைக்கு காலையில் இது புயலாக மாறப்போகுது, மொந்தா புயலாக. அதன் பிறகு அக்டோபர் 26 நாளைக்கு முழுவதுமே புயலாக இருந்து நாளை மறுநாள் அக்டோபர் 27 புயலாகவே இருந்து அக்டோபர் 28 தீவிர புயலாக அக்டோபர் 28 காலையில் தீவிர புயலாக மாறப்போகுது. தீவிர புயலாக மாறி பிறகு இது பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் மசூலிப்பட்டினம் மற்றும் அந்த காக்கிநாடா விசாகப்பட்டினத்துக்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இது ஆந்திராவுக்கு போகிறனால தமிழ்நாட்டுக்கு மழை இருக்காதான்னு கேட்டிங்கன்னா உறுதியாக மழை இருக்கும். எங்கே இருக்குன்னா சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டம். நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம், மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு நெருக்கமாக வந்து நம்ம சென்னைக்கு மிக நெருக்கமாக வந்த பிறகு தான் எங்கே போகுது, ஆந்திராவுக்கு போகுது. அதனால் கண்டிப்பாக இது புயலாக இருக்கும்போது நம்ம சென்னைக்கு கிழக்கே தான் இருக்கும், நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் ஞாயிறு இரவு முதலே இன்னைக்கே மழை தான் காலையிலேருந்தே. இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளை முழுவதுமே மிகப்பெரிய மழைப்பொழிவு நாளைக்கு மதியானத்துலேருந்து தொடங்கும். திங்கக்கிழமை முழுக்க மழை இருக்கும். செவ்வாய்க்கிழமையிலேருந்து படிப்படியாக இந்த நிகழ்வு அங்கே போயிடும். எங்கன்னா ஆந்திராவுக்கு போகிறனால இப்படி தான் இருக்குது. இவங்க சொல்லியிருக்கக்கூடிய வானிலை செய்தி இதுதான். அதனால் நம்ம பார்க்கையில் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் சொல்லக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா இது 30 வரைக்கும் கடலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு கிடக்கு. இது கரையை கிடக்கிற போலையே போடலை. அவங்க அமெரிக்காவோட மாடல் அப்படி காமிக்குது. இது 30 வரைக்கும் அங்கே போகுது. எங்கன்னா ஆந்திராவோட அந்த விசாகப்பட்டினத்தை தாண்டி போயிருச்சு, அங்கே ஒடிசாவுக்கு போயிடுது. அது மாதிரி தான் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். வானிலை என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது, கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் இந்த புயல்னால அச்சப்பட தேவையில்லை. இப்போ எல்லா பக்கமும் நாகப்பட்டினம், தூத்துக்குடியிலேருந்து எல்லா பக்கமும் என்ன பண்ணிடுவாங்க, புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவாங்க. அந்த புயல் எச்சரிக்கை கூண்டெல்லாம் பார்த்துட்டு யாரும் பயப்பட வேணாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்த புயல் கிடையாது. இந்த புயல் எங்கே போகுது, ஆந்திராவுக்கு போகுது. ஆனால் சென்னையில் ஒரு மோதி அந்த நெருக்கத்தில் வர்றனால சென்னைக்கு ஞாயிறு முழுவதும் திங்கள் இந்த 2 நாட்களும் உறுதியாக கனமழை இருக்கும். மிக கனமழை கூட இருக்கலாம். 10 சென்டிமீட்டர் பெய்யலாம், ஒரு 10 சென்டிமீட்டருக்கு மேலே 5 சென்டிமீட்டர் பெய்யலாம். அதனால் எச்சரிக்கையோடு இந்த 4 மாவட்டங்களும் இருப்பது மிக மிக அவசியம். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் 4 மாவட்டங்களும் ஞாயிறும் திங்களும் எச்சரிக்கையோடு இருக்கணும். அவ்வளோதான். இந்த புயல் தொடர்ந்து பார்த்திங்கன்னா வடக்கு நோக்கியே போகுது. இந்த புயல் கரையை கடக்கும் போது தீவிர புயலாக கரையை கடக்கும்ட்டு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. சிவியர் சைக்ளோன். எப்படி சைக்ளோன் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையிலே உருவாக போகுது. அக்டோபர் 26 27 புயலாக தான் இருக்க போகுது. 28 சிவியர் சைக்ளோனாக மாறிடுது. சிவியர் சைக்ளோனா தீவிர புயல். அப்போ தீவிர புயல்னா அந்த இடத்துல பாதிப்பு மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது ஆந்திராவில். அதனால பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டோட சந்திப்போம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மறந்துடாமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. டெல்டா மாவட்டங்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பகுதியிலையும் மேற்கு காற்று ரொம்ப தீவிரமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோரங்களில் மழையுடைய தீவிரமும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பகுதியில் மேற்கு காற்று கூடுதலாக வரும். எப்போ, நாளை மறுநாள்லாம் அங்கே மேற்கு காற்று கூட வரும். ஏன்னா இந்த நிகழ்வு போக போக அப்படியே வடக்க போக போக காற்று நமக்கு இங்கேருந்து வரணும், கேரளாவிலேருந்து வரணும், கர்நாடகாவிலேருந்து வரணும். எப்படி வரணும், தமிழ்நாட்டு ஊடாக பயணித்து கடல் உள்ளி வழியாக போய் இந்த சுழற்சிக்கு சுற்றி அப்படியே வடக்க போயிடும். அதனால் நம்ம மக்கள் காற்று மேற்கு திசையிலிருந்து வீசும்.
யாரும் பயப்பட வேணாம், அச்சப்பட வேணாம். இது ஆந்திராவுக்கு போகுது. சரியா? நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து அப்டேட்டை வந்து இந்திய வானிலை மையம் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. நம்மளை விட அவங்க எச்சரிக்கையோடு இருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்கக்கூடிய அப்டேட்டை தொடர்ந்து பார்க்கலாம். இந்திய வானிலை மையம் தான் சொல்லக்கூடிய செய்தி தான் அதிகாரப்பூர்வமானது. அமெரிக்கா மாடல், ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி நான் அப்பையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆந்திரா போகுது, ஆந்திரா போகுது, ஆந்திரா போகுதுன்னு. இப்போ வரைக்கும் ஆந்திரா போகிற மாதிரி தான் காமிக்குது. பொறுமை. ஆனால் சென்னைக்கு பாதிப்பு இருக்குது. மழை இருக்கும், மழை இல்லாமலாம் இருக்காது சென்னையில். நன்றி, வணக்கம்.